காரம் மற்றும் காரமண் உலகங்கள் எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து அல்கலி அண்ட் அல்கலி எர்த் மட்டும் சொல்லுவாங்க. புரியுதா? இதுக்கு என்ன வார்த்தை, என்ன மீனிங் அப்படின்னு சொன்னா அல்குவாலி அப்படின்னா தாவர சாம்பல் அப்படின்னு. தாவர சாம்பல் காரமண் உலகங்களை கொண்டுள்ள தாவர சாம்பல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து எடுத்ததா சொல்லுவாங்க. புரியுதா? ஆனா இதுக்கு ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வரணும் அப்படின்னா அல்கலினா காரம்னு அர்த்தம். அமிலம் காரம் சொல்றோம்ல, அதை நான் வச்சுக்க. இந்த ஆல்கலாய்ட் தெர்மினான் படிக்கிறப்ப இது வந்து உனக்கு வந்து யூஸ் ஆகும். புரியுதா? அப்ப அல்கலி அப்படின்னா என்னது? காரம். இப்ப அமிலம்னா என்னது? அமிலம்னா புரோட்டான் டோனார் அமிலம். புரோட்டானை டொனேட் பண்ணிச்சுன்னா அமிலம், புரோட்டான் ரிசீவ் பண்ணிச்சுன்னா காரம். இது வந்து புரோட்டானை வச்சு சொல்றப்ப. இது எலக்ட்ரான் வச்சு சொன்னோம்னா எலக்ட்ரான் டொனேட் பண்ணிச்சுன்னா என்னது? காரம். எலக்ட்ரான் ரிசீவ் பண்ணிச்சுன்னா அமிலம். இதே வந்து இந்த அல்கலி மெட்டல் இருக்குல்ல, அதுக்கு எல்லாமே இது வந்து மேட்ச் ஆகும். என்னன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பிரான்சியம் இதெல்லாமே எஸ் பிளாக் எலமெண்ட். தென் பார்த்தோம்னா அல்கலி மெட்டல். இதோட எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தோம்னா லித்தியத்துக்கு வந்து 3, சோடியத்துக்கு வந்து 11 வச்சோம்னா பொட்டாசியத்துக்கு 18 வரும். எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தோம்னா 1s2 2s1 வருதா? இதுக்கு வந்து 1s2 2s2 2p6 3s1. இது வந்து 4s1 முடியும். எதோட முடியுது? எஸ் ஓட முடியுதா? தென் பார்த்தோம்னா இந்த எஸ் ஆர்பிட்டால் இருக்குல்ல, இதுல இருக்க ஒரு எலக்ட்ரானை வந்து லாஸ் பண்ணிடும். லூஸ் பண்ணிச்சுன்னா இதோட எலக்ட்ரான் அமைப்பு வந்து எப்படி மாறும்னா, இது வந்து ஹீலியத்து 1s2 வந்து ஹீலியத்தோட ஸ்ட்ரக்சர் போயிருமா? ஹீலியம். இங்க வந்து பார்த்தோம்னா நியான் 10 நியானோட ஸ்ட்ரக்சருக்கு போயிடும். இந்த நோபல் கான்ஃபிகரேஷன் அந்த ஸ்ட்ரக்சருக்கு போயிடும். இங்க பார்த்தோம்னா ஆர்கன் வந்து 18 இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போயிடும். எலக்ட்ரானை இழந்துச்சுன்னா அது என்னது? எலக்ட்ரானை லூஸ் பண்ணிச்சு. எலக்ட்ரானை குடிச்சுன்னா அது என்னது? காரம் தானே. அதனால இது வந்து அல்கலி மெட்டல்ங்கிறது. புரியுதா? இதே அல்கலி மெட்டல்னு சொல்றோமே. அல்கலாய்டு இன்னொரு இது படிப்போம். அதுவும் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். தாவரத்துல எல்லாம் இருக்குல்ல, இந்த அரளிக்கொட்டையில எல்லாம் இருக்குன்னு கூட நான் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த கசக்கு நன்மையில இருக்கும். அரளிக்கொட்டை தின்னுச்சுன்னா கசக்குன்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிறதெல்லாம் அல்கலாய்டு. அந்த நேச்சர் வந்து அல்கலி நேச்சர்ல இருக்கும். புரியுதா? அமிலங்கள் வந்து புளிப்பு சுவையுடையதா இருக்கும். காரங்கள் வந்து என்ன நேச்சர்ல இருக்கும்? கசப்பு சுவையுடையதா இருக்கும். கேள்விப்பட்டிருக்கியா? நீல லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாட்டுகிறது, இது சிவப்பு நிறமாக மாட்டுகிறது, அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே அந்த கசப்பு சுவை காரணம் அந்த அல்கலிங்கிறது என்னன்னா காரம். சரி, காரம்ங்கிறது என்ன கேட்டனா எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. புரியுதா? இப்ப இந்த எஸ் பிளாக் எலமெண்ட் அல்கலி மெட்டல் சொல்றோம்னா எலக்ட்ரானை இழக்கக்கூடிய எபிலிட்டி வந்து இதுக்கு வந்து இருக்கும். எலக்ட்ரான் டொனேட் பண்றதுனால அது வந்து அல்கலி